வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். துவங்கியது +2 தேர்வுகள். புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 14,688 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். புதுச்சேரிக்கு விரைவில் 26 பஸ்கள் வாங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதியதாக 26 பஸ்கள் வாங்கப்பட உள்ளதாக புதிய பேருந்துகளை துவக்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதியதாக 38 சொகுசு பேருந்துகள் வாங்கப்பட்டன. அதில் 12 பேருந்துகளின் சேவையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதுபோல் புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வரக்கூடிய வகையில் புதுச்சேரி சைட் சீயிங் என்ற பெயரில் 5 மினி பஸ்களும் புதியதாக துவக்கி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் உரிய நேரத்தில் பேருந்துகளை இயக்காமல் பின்தங்கி இயக்குவதால் பிற பேருந்துகளில் அதிக அளவு பயணிகளை ஏற்றி செல்கிறார்கள். இப்படி இருந்தால் பேருந்து கழகம் எப்படி லாபத்தை ஈட்ட முடியும்? ஊழியர்கள் பொறுப்பற்ற நிலையில் இருந்ததால் தான் லாபம் ஈட்ட முடியவில்லை. கழகம் மிகவும் மோசமாகிவிட்டது. ஆகவே அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உறுதுணையாக ஊழியர்கள் பொறுப்பாக பணியாற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் புதுச்சேரி அரசு 26 பஸ்கள் வாங்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பேருந்து பொறுத்தவரை சொன்னீங்கன்னா, முன்னாடி தனியார் பேருந்து விட்டுட்டு நம்ம பின்னாடி போக முடியாது. 3 நேரம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நேரத்தில் போனால் தான் உங்களுக்கு அது நம்ம பேருந்து வரும் அப்படின்னு மக்கள் ஏறுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேருந்து அப்படியே பிரேக் அடிச்சாங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்கும், சுலவாயிடும். முன்னாடி போகிறவங்க அவர் போய் ஏற்றிட்டு போய் நிற்கிறவங்கள ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம காலியாக போயிட்டே இருக்கோம். அப்போ எப்படி லாபம் வரும்? வர முடியாது. இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் வழக்கம் நடக்கிறது. அரசு நிச்சயமாக அதுக்கு உறுதுணையாக இருக்கும். புதிய பேருந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு சொல்லுவாங்க, அது வாங்க போகிறாங்க. பஸ்ஸஸ் இப்போ அது வரப்போகுது. நிறைய 26 பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அது சர்வீஸ் ஸ்டேஷன் அது எல்லாம் கேட்குங்க, சார்ஜ் போடுறது அது சொல்லியிருக்கோம், இடம் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்போது இதெல்லாம் அரசானது இதெல்லாம் செய்து கொடுக்கும். அதை நட்டத்திலும் லாபத்திலேயே வச்சிருக்கணும் கொண்டு வரணுன்றது யார்கிட்ட உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது பணியாற்றுகின்ற ஊழியர்கிட்டையும் அந்த ஓட்டுநர்கள் இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட தான் இருக்குது. வருகின்ற அதிகாரமும் அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்ம அதிகாரி மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. அதிகாரிகளுக்கு சொல்கிற ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கணும். குறைகிறது தான் அரசில் சொல்லலாம். சொன்னால் அது தேவை நடவடிக்கை எடுப்பாங்க. புதுச்சேரி, காரைக்காலில் +2 பொதுத் தேர்வினை 14,688 மாணவர்கள் எழுதுகின்றனர். செல்போன் மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரியில் 31 மேல்நிலை தேர்வு மையங்களும், காரைக்காலில் 9 மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் +2 தேர்வினை 44 அரசு மற்றும் 86 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 11,994 மாணவர்களும் 387 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். காரைக்காலில் +2 தேர்வினை 11 அரசு பள்ளிகள் மற்றும் 17 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 2,187 மாணவர்களும் 120 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். மேலும் ஒவ்வொரு தேர்வு மையத்துக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் செல்போன் மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது.
தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கீன செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் செய்யும் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை அளிக்கப்படும் எனவும், எனவே தேர்வர்கள் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடாமல் இருத்தல் வேண்டும் என்றும் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையம் மூலம் பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பலருக்கு போலியான பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் அதன் மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மனுவில் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலி பிறப்புச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருவதாகவும், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒருவரின் பிறப்புச் சான்றிதழில் பெயரை மாற்றி மற்றொருவரின் பெயருக்கு பிறப்புச் சான்றிதழை பஞ்சாயத்து ஆணையர் வழங்கியுள்ளதாகவும், எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தலைவிரித்தாடும் போலி பிறந்த பதிவு பஞ்சாயத்து அலுவலகம் மூலியமாக போலியாக பிறந்த பதிவு கையூற்று பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் வழங்கி வருவதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் கண்டித்து வருகிறோம். ஆனால் அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளே இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பிறந்த பதிவு இல்லை, இன்னும் 10க்கும் மேற்பட்ட பிறந்த பதிவு போலியாக வழங்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதெல்லாம் அரசாங்கம் கூர்ந்து கவனித்து அந்த அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் செய்கிற அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு நடுத்தெரு பகுதி முழுவதும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,38,087 ரூபாய் செலவில் எல் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் சின்ன காலாப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்தார், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காலாப்பட்டு தொகுதி பாஜக பிரமுகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் 7,14,00,000 மதிப்பீட்டில் 7 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 3 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் 7,14,00,000 மதிப்பீட்டில் 7 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் மற்றும் நீர் உந்து முதன்மை குழாய்கள், மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலாளர் கேசவன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பினாரணி, இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு உயர்த்தப்பட்ட தொகுப்பு ஊதியத்திற்கான ஆணையை முதல்வர் வழங்கினார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் காவலர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 10,000 தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஊதியத்தை ரூபாய் 18,000 உயர்த்தி வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார்.
அதன்படி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் கடந்த 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் 63 ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000 மாத தொகுப்பூதியத்திற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் அமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் அலுவலக வாயிலில் அமர்ந்து அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த சத்யசீலன் இவர் 1995ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் 29 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்து வருகிறார். கடந்த 29 ஆண்டுகளாக இவருக்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இவருக்கு அதே சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பதவி கொடுக்க தடையாக இருப்பதாக கூறி தனி ஒருவனாக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அதாவது தனக்கு தடையாக உள்ள முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தனக்கு எந்த ஒரு பதவியையும் பெறவிடாமல் தடுப்பதாகவும், ஏம்பலம் தொகுதியில் அவரை தவிர வேறு யாராவது வெள்ளை சட்டை போட்டால் அவருக்கு பிடிக்காது எனவும், அதனால் என்னையும் வெள்ளை சட்டை போட விடமாட்டார் என்று குற்றம் சாட்டினார் சத்யசீலன். நம்ம விஞ்ஞானிகள் முழு முயற்சிக்கு பிறகு ராக்கெட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. பல நாடுகள் இந்திய ராக்கெட்டை பயன்படுத்த போகிறார்கள். இங்கு விளம்பரத்தில் சீன நாட்டு படத்தை போடுகிறார்கள். இது விளம்பரம்தான் என விளக்க முடியாது என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு மண்டல தலைமை அஞ்சல் அதிகாரி ஸ்ரீ ராமஜென்ம பூமி கோவில் திறப்பு நினைவு தபால் தலை மற்றும் தபால் தலைகள் அடங்கிய புத்தக பெட்டியை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் தூத்துக்குடியில் ராக்கெட் தளத்தை பிரதமர் மோடி நேரடியாக வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். இன்னும் பல திட்டங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வர உள்ளதும், தமிழக மக்களுக்கு சேவை செய்ய ஈடுபாட்டுடன் பணிபுரிய உள்ளதாக தெரிவித்துள்ளார். தென்பகுதி பிரதமர் வந்தது மகிழ்ச்சி. இன்னும் பல திட்டங்கள் தமிழகத்துக்கு வரும். தூத்துக்குடியில் ராக்கெட் தளம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை தரும். ராக்கெட் ஏவுவதை சுலபமாக்கியுள்ளது. தமிழகத்தில் ஆள்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தூத்துக்குடியில் கார் தொழிற்சாலை அடிக்கல் நாட்டியுள்ளனர். அவர்கள் அரசியலுக்கு செய்யவில்லையா? பிரதமர் வந்தால் தேர்தலுக்கா செய்கிறாரா? இவர்கள் தேர்தலுக்கு செய்யவில்லையா? நல்ல வளர்ச்சி திட்டங்களை செய்கிறார். தொடர்ந்து திட்டங்களை மோடி தருகிறார். வரும் 4 மற்றும் 5 தேதிகளில் தெலுங்கானாவில் பல ஆயிரம் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைக்கிறார். இவர்கள் அரசியல் செய்து கொண்டு மற்றவர்களை செய்வதாக சொல்கிறார்கள். சீன ராக்கெட் படம் போட்ட விளம்பரத்தில் பிரதமரை தவிர்த்து மற்றவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எந்த ஈடுபாட்டுடன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. திமுக தொண்டர்களுக்கு பாவம் எவ்வித உரிமையும் இல்லை. அவர்களே அனுபவிக்கிறார்கள். நமது விஞ்ஞானிகள் எவ்வளவு நேரம் வாழ்நாளை செலவிட்டு முயற்சி செய்கிறார்கள். ராக்கெட் படத்தை கூட தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. எதிரி நாடு, நட்பு நாடு என்ற கணக்கே வரவில்லை. நம் நாட்டை ஏன் புறக்கணித்தார்கள்? நம் நாட்டுக்கு நட்பாக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. திராவிடம் என்று கூறும் தேசியத்தை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்ற உள்ளுணர்வு தெரிய வந்துள்ளது. நம் விஞ்ஞானிகள் முழு முயற்சிக்கு பிறகு ராக்கெட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. பல நாடுகள் இந்திய ராக்கெட்டை பயன்படுத்த போகிறார்கள். அதில் விளம்பரத்தில் சீன நாட்டு படத்தை போடுகிறார்கள். இது விளம்பரம்தான் என விளக்க முடியாது என தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். துவங்கியது +2 தேர்வுகள். புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 14,688 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். புதுச்சேரிக்கு விரைவில் 26 பஸ்கள் வாங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.